நைட்டு உங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்ய போகிறீங்களா? அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சுவையான குருமா செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குறாங்களா? வீட்டில் காய்கறிகள் நிறைய இருக்கா? அப்படின்னா அந்த காய்கறிகள்லாம் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமாவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கிறதால இது செய்கிறதும் கூட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வேக வைக்கிறதுக்கு பீன்ஸ் அரை கப், கேரட் அரை கப், உருளைக்கிழங்கு ஒரு கப், காலிஃப்ளவர் ஒரு கப், பச்சை பட்டாணி அரை கப், உப்பு சிறிது, தண்ணீர் சிறிது. அரைப்பதற்கு தேங்காய் அரை கப், முந்திரி 10, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை ஒரு துண்டு, கசகசாய் 2 டீஸ்பூன். குருமாவிற்கு தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, தயிர் அரை கப். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு 3/4 வேக்காட்டில் வேக வச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக வெந்திருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கசகசாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்ல மென்மையான பதத்தில் அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலில் அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம போட்டு வதக்கிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு சேர்த்து மென்மையாகும் வரை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து மிதமான தீயில வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அடிக்கடி, இந்த வதக்கிற டைம் ரொம்ப முக்கியம். அதை 1 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வேக வச்ச காய்கறிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தயிர் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இந்த தயிரை சேர்த்து கிளறி 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு இறக்கினா சுவையான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா தயார். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி, அப்புறம் பூரி இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லவன் உங்களில் ஒருவன்